இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு தரமான வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நம்ம வீடியோ போட்டு ஒரு 4-5 நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. ஒன்றும் இல்லை, இந்த கேம் பற்றி சிம்பிளாக சொல்கிறேன், அழகாக கேட்டுக்கோங்க. அதாவது நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஃபார் பிரெயின், இந்த கேம் பேர் வந்து ஸ்ட்ரிங் ஃபார் பிரெயின் ஆச்சு. இப்போ உள்ளே வந்தோமா, வந்துட்டு ஸ்ட்ரிங் பண்ணிட்டு அப்படியே போவோம் உள்ள. நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் அடுத்தடுத்துக்கு போகணுன்னா வைங்களேன். இப்போ இதோட நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இதை விட சின்னதாக ஆகணும். சின்னதாக போகணும். ஓகே, நான் சின்னதாக இல்லாமலே போகிறேன், பட் நல்லதாகவே எடுத்துகிட்டு போகிறேன். 30 நிறைய நல்ல யூனிட்லாம் கிடைக்கும். அண்டு இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த இதோட வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் இருக்குது. இந்த கேமை பொறுத்து நம்ம டார்கெட்டை மாற்றிக்கலாம். ஏன்னா திடீர்னு கேம் நல்லா இருக்கும், கஷ்டமாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, அதுவே 100K தந்துச்சு. 1 மில்லியன் சொல்கிறதே ஈஸி ஆயிடுச்சுயா. அதனால ரீபத்தே காமிக்கிது கைஸ், அந்தளவுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகிட்டேன். ஸ்ட்ரிங்க் ஆன மாதிரியே தெரியலையோ. நம்ம எடுத்து ரேஸ் ஆகிட்டோம். அண்டு எழுத்திட்டு வந்து பத்திரமா கம்மா இடத்துல வச்சாச்சு. நம்ம வந்து சும்மால ரீபத் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ரீபத் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் இந்த வாட்டி ரொம்ப சின்ன ஆயிட்டான்ல, இதுக்கு இந்த இடத்த தாண்ட முடியும்னு நினைக்கிறேங்க. 15K இந்த இடத்த தாண்டிட்ட பாருங்களேன், அவ்வளோதான். போன உடனே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தரமானது வந்துச்சு. ஏன் இந்த ப்ளூ கலர் வருது தெரியல. காய் இன்னும் தூரமாக போயிட்டு அப்புறம் வந்து ரீபத் பண்ணுவோம். காமிச்சிருச்சு. நான் இப்போ ரீபத் பண்ண விரும்பல. ஸ்ட்ரிங்காகவே எவ்வளோ குட்டி அப்பா, தண்ணி எதுக்கு வருதுனே தெரியாயோ. பை இருக்கும் என் நம்ம கேக் சுழி எவ்வளோ எனக்கு ஐயோ. பாய் ஐயோ அப்பா. என்ன வி கேன் ரீபத் கைஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். 30 மில்லியன் தொட்டாச்சு. 30 மில்லியன். இது 4.4 அடிக்க மாறணும் நம்ம. ஸோ ஐயோ, இன்னையும் அப்போ கூட மாற முடியாயோ. எக்ஸ்ட்ரா கேரி பண்ணுறது கொடுத்துடலாம். 4.9 மாறி இருக்கு. என் வீட்டுக்கு வந்து காசு எடுத்ததுல வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக கிடச்சிருச்சு. அண்ட் நம்ம நினச்ச ஸ்பீடை தொட்டுட்டோம். ஒன் இன்னும் அடிச்சிருச்சு. ஓடி வந்தாச்சு. ஓகே, நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லவே இல்லை எவ்வளோ எடுக்க போகிறோன்னு. ஸோ நான் சொல்கிறேன் 10 ட்ரில்லியன் எடுக்க போகிறேன். நம்ம இது வந்து 10 ட்ரில்லியன் ஓகேவா. பில்லியன் நமக்கு மேட்டே இல்லை பாருங்க. கொஞ்சம் கஷ்டம் கைஸ். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகேவா? ஓகே ஓகே, வாங்க காசு போட்டு போயிட்டு அப்டேட் பண்ணுவோம். 11 மில்லியன். ஓகே, நாட் பேட். சைஸ் பண்ணலாம் வாங்க. யோ சைஸ் செம்ம கம்மியாக 3:10 லெவல் 3:3 ரொம்பவே கீழே கைச்சது. இந்த 200 மில்லியன் வந்து இங்கே வச்சாச்சா. சூப்பராக கைஸ். சரி, நம்ம லேட்டாக பார்த்து நம்ம தலைவி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு ஓட 130 பில்லியன் வேணுமாயோ. என்னையாயோ என்னங்க யோ டேய் அச்சரா போடாண்டா டேய். நீங்கள் நம்பி 1 ட்ரில்லியன் எடுத்த மாதிரி தான் ஐயோ. சேலஞ்சும் 1 ட்ரில்லியனு எடுத்து கீச்சிட்டால் தான்.
சந்தேகம் தான் சுற்றியிருக்கேன். போட்டுருவோம் இதை. கேஸ் வாங்க போய் காசு கலெக்ட் பண்ணிடுவோம். காசு கலெக்ட் பண்ண வெறும் 240 பில்லியன் தான் கிடச்சி. 320 வேணும் கைஸ். ஐயோ ஓகே 5 ஏஎம் வாங்கிட்டு சுற்றி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 700 பில்லியன். அதுதான் 1 பில்லியன் தான் இருக்கியா கைஸ்? 1 பில்லியன் தான் இங்கே இருக்கு கைஸ். எப்படியோ ஸ்பான் ஆயிடுச்சு. நல்லதா வா இதை தூக்கிடுவாங்க. தங்கத்தை தூக்கிடுவாங்கடா டே. தங்கத்தை தூக்கிட்டு வந்தவங்க வைங்கடா. நடுவில் இங்கே வச்சிடலாம். 1 பில்லியன் தெரியுதுக்கு அசால்ட்டா. ஓகே நான் ஒரு 720 செகண்ட் வெயிட் பண்ண இதுவே தந்துடுமே. போய் கலெக்ட் பண்ணுறது 720 பில்லியன். அப்பா நம்ம கிட்ட 200 பில்லியன் எனக்கு. இதுதான் மிச்சத்தை தரப்போகுது எனக்கு. அண்ட் ஏன் ஹாபி பாருது எல்லாத்தையும் பார்த்துட்டேண்ணா. பர் செகண்டுக்கு 2 பில்லியனா எனக்கா? அண்ட் வாங்க நம்ம திரும்பி நான் குண்டு வந்து இருக்கு எடுத்தேன். கலெக்ட் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட 300 பில்லியன். 386 பில்லியன் ப்ளஸ் இது ஒரு 240 பில்லியன். யோ 1 ட்ரில்லியன் தோட போகிறீங்க. அப்பா பட் நம்மளோட சார்ஜ் 10 அதே மாதிரி பார்த்துருக்கேன் பாருங்களேன். வாங்க போவோம். நம்ம ஃபஸ்ட்டு இலக்கா 1 ட்ரில்லியன் வச்சுருந்தேன். அதை தொட்டுட்டேன். நெக்ஸ்ட் இலக்கா இப்போ 10 ட்ரில்லியனுக்கு. அப்பா பண்ணி இங்கே வச்சிடலாம். அண்டு நம்மளோட சூப்பர் ஸ்டார் தூக்கி நல்ல வெயிட்டாடே. ஆட்டோ நாயகன் பார்த்தீங்களா? ஆட்டோ நாயகன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம போயிட்டு வீடு அப்கிரேட் பண்ணுறோம். அண்ட் நம்ம கிட்ட இப்போ 200 ட்ரில்லியன் கைஸ். ஓகே கைஸ் நினச்ச மாதிரி எடுத்துட்டேன். பட் நான் இப்போ போய் திரும்பி நின்றேன். எங்களை தந்துடும் 200 ட்ரில்லியன் இல்லை. நீங்கள் எவ்வளோ ட்ரில்லியன் கேட்டாலும் தர வேண்டியதான். சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இன்னும் 500 ட்ரில்லியன் எடுத்துட்டு என்ன தான் வருதுன்னு பார்ப்போமா? மாட்டோம். யோ ஃபைட். யோ அவ்வளோதான். ஐயோ கேமை முடிச்சு போனேன். ஐயோ அப்பா 5 ட்ரில்லியன். ஐயோ சும்மா வாயா தேய்ச்சிட்டேன். அவ்வளோதான் மனசே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சியா? ஜஸ்ட் மிஸ். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 5 ட்ரில்லியன். ஏ தம்பி நீ ஏந்திரிப்பா. காசு போயிடுச்சு. 1 QA. அதாவது விளையாடலாம். அப்பா அண்ட் வி காட் 1 QA கைஸ். லிட்டரலி நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு ட்ரீம் பார்த்தீங்கன்னா 1 QA நம்மக்கிட்ட இருக்குது. நான் சொன்னது எவ்வளோ, நான் எடுத்தது எவ்வளோ உங்களுக்கே தெரியும். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கோன்னு தெரியும். ஸோ இதுக்காக வச்சு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கனில் தட்டி விட்டுப்பாங்க. ஓகே கைஸ் லைக் இந்த வீடியோஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை பாய் டாட்டா சைனிங் ஆஃப். போடு எரிபட்ட